வந்தியத்தேவனின் பயணம். 1. காதலன் மற்றும் தூது. வல்லவரையன் வந்தியத்தேவன் சோழ இராச்சியத்தின் பாணர் வறுப்புப்பேருடைய செல்வன். நகைச்சுவை கலந்த வீர நலம் கொண்டவனாக காட்சியளிக்கிறான். அதிபதி ஆதித்திய காரிகலன். சோழாவின் வருங்கால வாரிசு தீர்மானத்திற்கு முன்கூட்டியே அகவிளக்கங்களை அறிய நம்பி வந்தியத்தேவனை தூதராக காஞ்சி செல்வரிடம் வழிமொழியும் குறும்படிப்பதிவு ஒரு பணியைச் செலுத்துகிறார். அப்பிரேட் வந்தியத்தேவன் இஸ்தரையை உடனடியாகச் சந்தித்து தேர்வு செய்திகளை கொண்டுவர வேண்டும். 2. காஞ்சி முதற்கட்ட சபை சம்பவம். வந்தியத்தேவன் காஞ்சிக்கு வந்ததும் சந்தித்துக் கொள்ளப்படுகின்றார். இங்கு அவன் சந்திக்கும் முக்கிய நபர்கள்: குதவை பிராட்டியார், சோழ நரீசகனை, அரசியல் உள்ளார்ந்த புத்திசாலி பெண் ஆழ்வார்க்கடியான் நம்பி, வேதாந்த விசாரணை செய்யும் இரகசிய ஊழியன். அவனுடைய தாதை நந்தினியை தேடுகிறான். வந்தியத்தேவன் இங்கே மனசாட்சியேற்புடைய அரசியல் சபையை உணர்ந்தான். இது மட்டுமல்ல, நந்தினி சதியோடு இணைந்து இளவரசிக்கு எதிரான செயலை திட்டமிடுகிறாள் என்ற தகவலையும் அவன் அறிந்தார். 3. காதலையும் சமானதியும், சிறை மறைவு ஒழுங்கு. குதவை வந்தியத்தேவனில் ஒரு நம்பிக்கை காண்கிறாள். அவன் மன்னாருக்கான காவலானார். அவன் பூர்வாங்க பாணாலும் படையநாடுதலிலும் புரட்சி போற்றும் போதிலும் அவள் அவனை கடுப்பானமைக்கும் சுபாவாக கருதுகிறாள். இங்குதான் கவளத்தில் பயணம் தொடங்குகிறது. அவன் சபை ஷட்குணத்தையும் அரச குடும்பத்தின் எதிர்ச்சிதறல்களையும் பரிசோதிக்கிறான். 4. தஞ்சாவூர் சபை மற்றும் அரச ஆலோசனை. வந்தியத்தேவன் தஞ்சாவூருக்குச் சென்றபோது சோழப்பிரமானோர் சுந்தர சோழ அந்தரங்க சபைகளால் கட்டளைப்பட்ட புறக்கணிப்பிலும் உடலை ஏற்றில் வைக்கப்பட்டிருக்கிறார். மாதுரந்தகன் என்ற அரச கும்பல்நாயகனாக ரங்கமிட இயலாத நிலை உருவாகி வருகின்றது. ஆனால் அன்புடைமை, சூரியகாந்திய பொறுப்பு போன்ற பண்புகளை வெளிப்படுத்தவும் திருமண வரலாறு மற்றும் அவருடைய இலட்சியத்தை பதிலாக அரசாக்கும் முயற்சியும் நீங்காதது. அதை வெளிப்படுத்துவதற்கு வந்தியத்தேவன் உலகத்திற்குள் கல்வெட்டு சமயம் மற்றும் அதனை மீறிய நடவடிக்கைகளைத் தகவல்கள் கொண்டு அரசர்களுக்கு அனுப்புகின்றான். 5. சீரா நினைப்புகள், மாயச்சதி மற்றும் அனிச்சயங்கள். நந்து நீ ஷென் இரகசிய ஓவியலில் செழித்த மாயவடி. இவர் விக்கிரமார்த்த வேட்கையை வடிவமைத்து அரச சபையில் மறைமறையாக மாயப்படுத்துகிறார். வந்தியத்தேவன் அவர்களோடு கவிழ்ந்து தேய்த்தபின் அடுக்கல் தீவ மாணவர்களின் குற்றச்செயல்களை அறிந்தான். மறைமறை திட்டங்களை உணர்ந்தான். அப்போது தான் அவன் மீண்டும் ஸ்திரமாக ஒழிக்கத் தொடங்கினான். அதிகாரத்திற்காக கிடையாது என கணிக்கிறான். உண்மையை மட்டுமே அரசுக்கு கொண்டு செல்கிறான். 6. குடும்ப மற்றும் உறவுகளுக்கிடையே ஏற்படும் கட்டமைப்பு. குதவை அரச பணிகளில்தான் ஈர்ப்பிரமாணத்தை கவனத்துடன் நீர்த்து வந்தியத்தேவனை நம்பிக்கையோடு சந்திக்கிறாள். ஆழ்வார்க்கடியான் நம்பி அவனுடைய கட்டளை நிறைவை கொண்ட சோழ இரகசிய வல்லுனர். வந்தியத்தேவனை அவன் மாறுதல்களில் தூண்டி அரச முன்னேற்றம் நோக்கி பயணம் நடத்துகிறார்.